பொக்கே. ஆமா, எதுக்கு இந்த மாலை மரியாதை எல்லாம்? ஏன் என்ன போட்டோ எடுக்கிறீங்க? ஏனா நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆனதுக்கு காரணமே நீங்க தானே. எப்படி? 90 வயசுல எனக்கு ஒரு தாத்தா கிழவன் எப்படா மண்டைய போடுவான், சொத்து எப்ப நம்ம கைக்கு வந்து சேரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் போய் சேர்ற மாதிரி தெரியல. ஒரு தடவை அவரு ரோட கிராஸ் பண்ணார். அப்ப எழுத்தாப்புல இருந்து பயங்கர வேகமா ஒரு லாரி வந்து அவர் மேல மோதி, ஐயோ ஐயோ பயங்கர டேமேஜ் ஆயிருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பாடி இல்லைங்க, லாரி உடைய பாடி. அவர் சேஃபா திரும்பி வந்துட்டாரு. அவ்வளவு ஸ்ட்ராங் மேன். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். போக போக நாம செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் மண்டையை போடுவானோன்னு விரக்தி ஆயிடுச்சு. கடைசியில உங்க புண்ணியத்துல நான் உயிரோடு இருக்கும் போது எல்லா சொத்தையும் கைக்கு வந்துருச்சு. எப்படி? ஒண்ணு இல்லைங்க, லாரி மோதி கம்பீரமா வந்தவரு போன வாரம் ஒரு சின்ன தலைவலின்னு உங்ககிட்ட வந்திருக்காரு. நீங்களும் ஒரு லேகியம் கொடுத்திருக்கீங்க. மதியம் அதுல இருந்து ஒரு ஸ்பூனை தூக்கி வாயில போட்டுட்டு படுத்தவர் தான். சாயங்காலமே மேட்டர் ஓவர். சொத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கைக்கு வந்துருச்சு. ஒரு சின்ன ஃபீலிங் உங்களை பத்தி 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா எங்க தாத்தாவை அப்பவே கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. பரவாயில்ல. நீங்க செஞ்ச இந்த உதவிய என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். வர்றேங்க. போடுங்க. ஸ்டாப் ஸ்டாப். இன்னும் என்னையா? யமதர்மன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்லயே பாக்குறேன். அண்ணன் யமதர்மன், அண்ணன் யமதர்மன் ராஜா, அண்ணன் யமதர்மன்.